கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தற்போதைய ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எந்தவிதமான பயனுள்ள உதவிகளையும் செய்யவில்லை என்றும், விவசாயிகளின் உழைப்பும் கஷ்டமும் அவர்களுக்கு தெரியாததால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தவறியுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து சமூக வலைதளங்களை திறம்பட பயன்படுத்தி தாவேக அரசு தங்கள் கட்சியை வளர்த்ததாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவிலும் மாநிலம், மண்டலம் மற்றும் ஒன்றிய அளவுகளில் ஐடி விங் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்த அளவில் செயல்படவில்லை என்றார். மேலும் சரியாக செயல்படாத ஐடி விங் நிர்வாகிகளை நீக்கி ஆர்வத்துடன் திறமையுடனும் செயல்படுபவர்களுக்கு பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயக்க வளர்ச்சிக்கு பங்களிக்கக்கூடியவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசியலிலும் வெற்றியும் தோல்வியும் இயல்பானவை என்றும், சிலர் சுயநலத்திற்காக மாற்றுக் கட்சிகளுக்கு சென்றாலும் அதிமுகவை யாராலும் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர்களை அடையாளம் கண்டு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும், உள்ளாட்சி தேர்தலோ அல்லது இடைத்தேர்தலோ எதுவாக இருந்தாலும் அதிமுக வெற்றிக்காக அனைவரும் ஒருங்கிணைந்து கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார்.